நீட்டுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க. இதே நீங்க மதுவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்க ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டட்டா? நீங்க சொன்னதுதான் நாங்க செய்யுங்கிறோம். கள்ளுக்கடையை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க நீ? ஏன் கள்ளுக்கடை திறக்க மாட்டேற? இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. ஏன் இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது, அங்க சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்டரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? உன்னுடைய ஃபேக்டரி இங்க மிடாஸ் இருக்கு, அங்க பெரிய 2 எல்லாருக்கும் இருக்கு. அம்மா கனிமொழி பேசுனதே இருக்கு, நாங்க ஒரு ஆட்சிக்கு